Welcome all of you to my video. In this video we are going to see chapter 6 trigonometry. It's 6.1 fourth sum. Prove the following identities in சொல்லி கொடுத்திருக்காங்க. So பாருங்க, first one secant power 6 theta is equal to tan power 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So பாருங்க, இவங்க secant power 6 theta ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So இதை நம்ம LHS எடுத்துக்கலாம். So அது is equal to இதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். So எப்படினா secant power 6 theta, this can be written as secant square theta the whole cube. Is I am right? Secant power 6 theta. So இது வந்து ரெண்டு மல்டிப்ளை ஆகும் 2 3 3 by the rule of a power mn is equal to a mn. So அப்படி பார்த்தீங்கன்னா a power m into n. So இது a power m n ன்னு எடுத்தீங்கன்னா அதே 6 தான் வரும். ஸோ இந்த ரூல் படி இது வந்து நம்ம எப்படி இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து 6 என்பது 2 into 3 அப்படி எழுதினீங்கன்னா 2 உள்ள வச்சுட்டு 3 நான் வெளியே வச்சுருக்கேன். ஸோ இது ஏன் நம்ம 3 உள்ள வச்சுட்டு 2 உள்ள வச்சுட்டா பண்ணிட்டீங்கன்னா 2 உள்ள வச்சுட்டு 3 ஏன் வந்து வெளியே வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ரீசன் இருக்குது. ஏன்னா உள்ள சீகன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ 1 + tan ஸ்கொயர் டீட்டா அதை படி நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கேட்டிருந்த ப்ரூவ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இதை வந்து 1 + tan ஸ்கொயர் டீட்டா ஹோல் கியூப். ஸோ எப்படி இந்த tan ஸ்கொயர் டீட்டா இருந்து கேட்டிங்கன்னா சீகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சீகன் ஸ்கொயர் டீட்டா கண்டுபிடிச்சிங்க. தட் இஸ் நத்திங் பட் இந்த tan ஸ்கொயர் டீட்டா ரைட் ஹேண்ட் சைட் போகும் 1 + tan ஸ்கொயர் டீட்டா. ஸோ 1 + tan ஸ்கொயர் டீட்டான்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 + tan ஸ்கொயர் டீட்டா த ஹோல் கியூபு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ வாட் ஃபார்முலா கேட்டிங்கன்னா a + b த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் + b கியூப் + 3ab இன்ட்டு a + b ன்னு ஒரு ஃபார்முலா உண்டு. a + b. ஸோ ப்ளஸை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ப்ளஸ் தான், பட் மைனஸை பொறுத்தவரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு 3ab இன்ட்டு a + b. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐடென்டிட்டி படியே எழுதுவோம். இந்த ஐடென்டிட்டி படி எழுதுனீங்கன்னா tan கியூப் டீட்டா. ஸோ 1 கியூபு ப்ளஸ் tan பவர் 6 டீட்டா. ஸோ 1 போட தேவையில்லை, tan பவர் 6 டீட்டா போட்டுக்கோங்க. 1 பண்ண நம்மளுக்கு ப்ரூவ் படி லாஸ்ட் வரும். ஸோ இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே எழுதிக்கலாம் அதில் இருக்கா. ஸோ நம்ம தேவையேற்ப மாற்றிக்கலாம். ஸோ tan பவர் 6 டீட்டா ப்ளஸ் 3ab 3ab b மட்டும் டு tan ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 3ab. ஸோ 3 tan ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 + tan ஸ்கொயர் டீட்டா. ஏன்னா a + b. ஸோ a + b is tan ஸ்கொயர் டீட்டா. ஸோ திஸ் இஸ் tan பவர் 6 டீட்டா ப்ளஸ் வேறு என்னெல்லாம் வந்து ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது 3 tan ஸ்கொயர் டீட்டா சீகன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1. ஸோ இதை நீங்கள் சீகன் ஸ்கொயர் மாற்றலாம். ஸோ எப்படி 1 + tan ஸ்கொயர் டீட்டா இப்போ தான் மாற்றினா சீகன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அதை நீங்கள் சீகன் ஸ்கொயர் மாற்றிக்கலாம். tan ஸ்கொயர் டீட்டா சீகன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அதுவும் கிடச்சிட்டு ப்ளஸ் 1 இருக்குது லாஸ்ட்டில். ஸோ திஸ் இஸ் யுவர் RHS ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லிடலாம். நான் செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin theta ப்ளஸ் secant theta the whole square ப்ளஸ் cos theta ப்ளஸ் cosecant theta the whole square is equal to 1 + secant theta ப்ளஸ் cosecant theta the whole square சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் LHS இருக்க போகிறேன். LHS. ஸோ LHS பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். sin theta ப்ளஸ் secant theta the whole square ப்ளஸ் cos theta ப்ளஸ் cosecant theta the whole square. இது எப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ a + b the whole square ஃபார்முலா அப்படி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ sin theta ப்ளஸ் secant theta the whole square. I am taking the LHS here plus cos theta plus cosecant theta the whole square. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. sin ஸ்கொயர் theta plus secant ஸ்கொயர் theta plus 2 sin theta secant theta plus cos ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta plus cosecant ஸ்கொயர் theta plus sin theta plus cosecant square theta plus 2 cos theta cosecant theta theta அப்படி சொல்லி இருக்குது. this is your LHS. ஸோ LHS எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் பாருங்கள் அந்த sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. ஸோ அதை பக்கத்து எழுதிக்கோங்க. தென் secant ஸ்கொயர் theta cosecant ஸ்கொயர் thetaயும் பக்கத்து எழுதிக்கோங்க. எனக்கு ப்ரூவில் பாருங்களேன் 1 இருக்குது. இந்த secant theta ப்ளஸ் cosecant theta ஹோல் ஸ்கொயர்னு ஒரு டேர்மும் இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை கொண்டு வந்தாச்சு, இன்னொரு தடவை அந்த டேர்மை கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அவங்க கேட்டிருந்தது உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்களேன், ப்ளஸ் மிச்சம் என்னெல்லாம் இருக்குது, இது எழுதியாச்சு தென் இதே எழுதியாச்சு. இதில் இதுலேயும் 2 காமனாக இருக்குது பாருங்களா. ஸோ நான் 2 காமனாக எடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது பக்கத்தில் அது 2 வரும். ஸோ ரைட் இந்த பேக் 2 cos theta sin theta secant theta plus cos theta plus
கொசிகன் காஸ் டீட்டா கொசிகன் டீட்டா. இப்போ பாருங்கள், இப்போ நான் இப்படி எப்படி இதெல்லாம் இப்போ 2 காமனாக இருக்குது. இது வந்து நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை நம்ம 1 மேலே மாற்றிக்கலாம். 1 ப்ளஸ் இது பாருங்களேன், இது நம்ம இப்போ சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான டேர்ம்ஸ் வந்து சீக்கன் டீட்டா கொசிகன் டீட்டா தான். பட் இங்கே சைன் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி உள்ள டேர்ம்ஸை எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை மட்டும் 1 மாற்றிக்கங்க. இதை வந்து அப்படியே எழுதிங்க. சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ ப்ராக்கெட் போடணும் கிடையாது. சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா. இந்த டேர்மை மட்டும் தான் நம்ம முழுவதும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சைன் டீட்டா இன்ட்டு வாட் இஸ் சீக்கன் டீட்டா 1/காஸ் டீட்டா. ஸோ நான் அதை எப்படி எழுதிக்கலாம்னா கீழே பை காஸ் டீட்டான்னு எழுதிக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, சைன் டீட்டா இன்ட்டு 1/காஸ் டீட்டா, சீக்கன் டீட்டா 1/காஸ் டீட்டா. ஸோ இதை இங்கே பக்கத்தில் எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். அதாவது இப்படி சைன் டீட்டாவை இன்ட்டு 1 சைன் டீட்டா இன்ட்டு 1, இந்த சைன் டீட்டா இங்கே ஒன்று மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா சைன் டீட்டாவை காஸ் டீட்டா. ஸோ அதுதான் இது. ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்பில் எழுதிடலாம் அந்த மாதிரி. அதே போல் இதுவும் பார்த்தீங்கன்னா கொசிகன் டீட்டா, வாட் இஸ் கொசிகன் டீட்டா 1/சைன் டீட்டா. ஸோ காஸ் டீட்டாவை சைன் டீட்டா. இப்போ பாருங்கள், 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஐ எம் டேக்கிங் த கிராஸ் மல்டிப்ளை ஹியர். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளைலேருந்து அந்த ஸ்டெப் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அந்த சேர்ந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட் இதெல்லாம் மட்டும் சால்வ் பண்ணி மாதிரி இருக்கட்டும். பாருங்கள், சீக்கன் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1. ஸோ அது 1/சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னா 1/சைன் டீட்டா இன்ட்டு 1/காஸ் டீட்டா இன்ட்டு. இப்போ பாருங்கள், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1. ஸோ அதான் பிரிச்சதுங்க. ஸோ 1/சைன் டீட்டா ஏன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் மல்டிப்ளை, இட் இஸ் ப்ளஸ். சாரி, மல்டிப்ளை தான். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அது 1 ஆகும். ஸோ அது வந்து 1/சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ நோ ஹியர் ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸை போட்டுறக்கூடாது, இன்ட்டு தான் போடணும். ஸோ அது இன்ட்டு எப்படி வந்துன்னு கேட்பீங்க. ஸோ அது இதான் ஈஷன். இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா ஐடென்டிட்டி 1 ஆயிரும். ஸோ சைன் டீட்டா பை காஸ் டீட்டா அதிலே மல்டிப்ளைல தான் கீழே உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், 1/சைன் டீட்டா என்னது கொசிகன் டீட்டா. கொசிகன் இது இங்கே பாருங்களேன், ஒரு 2 இருக்குது. ஸோ 2 ஹியர், இங்கே ஒரு 2 இருக்குது. அந்த 2 மல்டிப்ளைல போட்டுக்கிறேன். ஸோ 2 இன்ட்டு, அதாவது டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் இருக்குது. சாரி ஃபார் த மிஸ்டேக், ப்ளஸ் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 1/சைன் டீட்டா காஸ் டீட்டா. பாருங்கள், இது நம்ம இப்போ 1/சைன் டீட்டா. 1/சைன் டீட்டா என்னது ப்ளஸ் 2 இன்ட்டு, ஸோ நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து கூட எழுதிக்கலாம். ஸோ 1/சைன் டீட்டா என்னது கொசிகன் டீட்டா இன்ட்டு திஸ் இஸ் சைன் டீட்டா சீக்கன் டீட்டா. இந்த மாதிரி எழுதிங்க. ஃபஸ்ட்டு இது என்ன பார்த்தீங்களா, அதுதான் இந்த மெத்தட். ஸோ அதாவது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பில் தான் வந்து அதை நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ். ஸோ 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சீக்கன் டீட்டா கொசிகன் டீட்டா. இப்போ பாருங்கள், நல்ல அந்த டேர்மை பாருங்களேன், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாமா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் யுவர் RHS. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, டேர்மை எடுக்கிறீங்க, எக்ஸ்பேண்ட் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண பிறகு நம்ம வந்து அந்த டேர்ம்ஸ் இதை மட்டும் 1 மாதிரி ஐடென்டிட்டி வரும். ரேஷியோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் 1 ஐடென்டிட்டி. ஸோ அதை மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைன் ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிட்டீங்க. இதை வந்து நம்ம வந்து இந்த சீக்கன் டீட்டா காஸ் டீட்டா, ஸோ இங்கே காசு சைன் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம வெறும் சீக்கனாக கொண்டதுக்கு பாருங்க. ஏன்னா கொசிகன் சீக்கன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொண்டதுக்காக இவ்வளோ பெரிய சால்வு சொல்யூஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு அவங்க கேட்டிருந்த RHS கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.